ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிப் மியூச்சுவல் ஃபண்ட் 2025க்கு வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் சீரீஸில் நம்ம ஆல்ரெடி ஹை ரிஸ்க் ஃபண்டை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெட் ஃபண்டை பற்றி பார்க்கலாம். அதாவது ரொம்ப கொஞ்சம் லோ ரிஸ்க்கான மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பார்க்கலாம். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எப்போயுமே வந்து ரிஸ்க்கு தான். ஸோ அதனால் வந்து உங்களோட டிசிஷன் வந்து எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டிருந்த வீடியோ. ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலில் போய்ட்டு இங்கே வந்து பாருங்கள், ஓகேங்களா? சரி வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆதித்யா பிர்லா சன் லைஃப் மீடியம் டேர்ம் பிளான் டைரக்ட் growth, ஓகேங்களா? இது வந்து கரண்ட்டாக வந்து லாஸ்ட்டு 3 இயர்ஸான ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 15% கிட்ட வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதோட ஃபண்டோட ஏஎம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2000 கோடி ரூபாய், நியர்பை 2000 கோடி ரூபாய். ஸோ இவங்க வந்து 87%, ஆல்மோஸ்ட் 88% வந்து பார்த்திங்கன்னா டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து பண்ணுறாங்க. ரிமைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து கேஷாக வந்து வச்சுக்கிறாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நமக்கு சீப்பாக கிடைக்கும் போது கேஷில் வச்சுருந்தா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குல்ல. ஸோ அதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா மாட்ரேட் ரிஸ்க்கு தான். நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஆல்வேஸ் வந்து ரிஸ்க். இதில் இவங்க ஹோல்டிங் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டெட் ஃபண்டு, அதுக்கப்புறம் வேரியஸ் கார்ப்பரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதானி ஏர்போர்ட் ஹோல்டிங், அப்புறம் கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின். ஸோ இதிலலாம் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிமமாக நீங்கள் சிப் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1000 ரூபாயில் வந்து போட்டுக்கலாம். இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, 0.85 ஃப்ரெண்ட்ஸ். சரி, அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸோட சார்ட்டு. நல்லா மேலே வந்து போயிருக்கு. ஈவன் இந்த மார்க்கெட் இறங்குற டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே மேலே போயிருக்கு. ஸோ இதோட ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் தான் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ், கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின், அதுக்கப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ, அதானி ஏர்போர்ட் ஹோல்டிங். ஸோ இதுமாரி வந்து கொஞ்சம் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா ஷார்ட் டேர்ம் இன்கம் ஃபண்ட். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட 3 இயர்ஸ் ரிட்டர்ன் ஆல்மோஸ்ட் 14% கிட்ட. இது வந்து ஏவிஎம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, 70 கோடி கிட்ட. ஸோ இவங்க வந்து 82% கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து பண்ணுறாங்க. டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஆல்வேஸ் உங்களுக்கு தெரியும் பாண்டில் வந்து பண்ணுறாங்க. மீதி 17.4% வந்து கேஷாக வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா லோ டு மாட்ரேட் ரிஸ்க், ஹை ரிஸ்க் இல்லாமல் அதை விட கொஞ்சம் கம்மியான ரிஸ்க்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கனரா பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து போடுறாங்க. பிஎஃப்சியில் போடுறாங்க, பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷனில் வந்து போடுறாங்க. இதோட மினிமம் சிப் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய். இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ முன்னாடி பார்த்ததை விட ரொம்ப கம்மியாகவே இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ்க்கான சார்ட். நல்லா இங்கே ஆரம்பித்து நல்லா மேலே வந்து போயிருக்கு. இதோட கரண்ட் என்ஏவி வந்து பார்த்திங்கன்னா 28 ரூபா கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவங்க பார்த்திங்கன்னா முன்னாடியே பார்த்துருந்தா இதில் வந்து அடிஷ்னலாக பாரதி டெலிகாம், பஜாஜ் ஃபினான்ஸ், HDFC இது எல்லாத்துலேயுமே வந்து இவங்க வந்து போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட என்சிடி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் போடுறாங்க, அந்த ஸ்டாக்கில் போடல. நல்லா பார்த்துக்கோங்க. சிடி, என்சிடி பாண்ட்ஸ் இதில் தான் வந்து அவங்க வந்து ஃபுல்லாகவே போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே வந்து மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.